குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு ஏபிபி கிளாஸ் 8th கிளாஸ் பார்க்குறோம். அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அதில் நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2. பேப்பர் 2ல 3 ஆக்ட் வரும். சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட், ஃபுல் ஆக்ட். அதுக்கப்புறமா சிபிசியில் ஸ்பெசிஃபைடு போர்ஷன் ஆஸ் பர் 2002 அமெண்டட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த சிவில் ப்ரொசீஜர் கோட் சிபிசியை தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சிபிசியை பொறுத்த வரைக்கும் என்ன சிலபஸ் ஃபார் தட் ஸ்பெசிஃபைடு போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 9, 10, 11, அதுக்கப்புறமா செக்ஷன் 148A, செக்ஷன் 9, 10, 11, செக்ஷன் 148A அண்ட் ஆர்டர் 7, ஆர்டர் 8. சரியா? ஸோ இதுதான் வந்து சிலபஸ். ரொம்ப சின்னது தான். பட் என்னன்னா, சின்ன ஒரு விஷயத்தை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒமிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல இப்போ அதுக்காக ஒரு செஷனை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ செக்ஷன் 9 என்ன, செக்ஷன் 10 என்ன, செக்ஷன் 11 என்ன, செக்ஷன் 148A என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு தென் ஆர்டர் 7, ஆர்டர் 8 அலாங் வித் த ரூல்ஸ் இன் தட் பர்டிகுலர் ஆர்டர், அதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்ட். சரியா? ஸோ செக்ஷன் 9 ஆஃப் சிபிசி என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். செக்ஷன் 9 ஆஃப் சிபிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த கேசஸ், வாட் ஆர் த சிவில் சூட்ஸ் த கோர்ட் கேன் ட்ரை அப்படிங்கிற சொல்றதுதான் செக்ஷன் 9. செக்ஷன் 9 அதாவது பார்ட் 1ல வரும். சிபிசி உடைய பார்ட் 1ல சூட்ஸ் இன் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட்ஸ் அண்ட் ரெஸ் ஜுடிகேட்டா அப்படிங்கிற டைட்டில் கீழே தான் செக்ஷன் 9, 10, 11 இதெல்லாமே வரும். இப்போ அந்த பார்ட் 1 அதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் 9 என்ன சொல்லியிருக்குன்னா, கோர்ட்ஸ் டு ட்ரை ஆல் சிவில் சூட்ஸ் அன்லெஸ் பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். செக்ஷன் 9 உடைய ஹெட்டிங் என்ன, கோர்ட்ஸ் டு ட்ரை ஆல் சிவில் சூட்ஸ் அன்லெஸ் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the court shall subject to the provisions herein contained, the court shall subject to the provisions herein contained have jurisdiction to try all suits of a civil nature excepting suits of which their cognizance is either expressly or impliedly barred அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். காக்னிசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டேக்கிங் ஆன் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். காக்னிசன்ஸ்னா டேக்கிங் ஆன் ஃபைல், வெதர் த சிவில் கோர்ட் ஹேஸ் த பவர் டு டேக் தட் பர்டிகுலர் சூட் ஆன் ஃபைல், அதை நான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது உகந்ததா உகந்தது இல்லையா அப்படின்னு இருக்கும். சரியா? காக்னிசன்ஸ் இஸ் எய்தர் எக்ஸ்பிரஸ்லி ஆர் இம்ப்ளைட்லி பார்டு. ஃபார் எக்ஸாம்பிள், அது என்ன சார், அது எக்ஸ்பிரஸ்லி ஆர் இம்ப்ளைட்லி பார்டு அப்படின்னா, ஒரு சில ஆஸ்பெக்ட் ஆஃப் கேசஸ் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல்னு இருக்கு. டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ல ஒரு பர்டிகுலர் பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷனுக்கு மேல பேங்க்ஸ் வந்து லோன் கொடுத்துருக்காங்க, அதை ரெக்கவரி பண்ணணும்னா டிஆர்டிக்கு போகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakhs வரைக்கும் சிவில் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஒருத்தர் லோன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல, அதுக்கு ஒரு சூட்டு ஃபைல் பண்ணணும். எவ்வளவு லோன் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிளைம் பண்ண போறோம், ஒரு 8 lakhs இல்ல 9 lakhs அப்படின்னா சிவில் கோர்ட்ல ஃபைல் பண்றோம். இப்போ சென்னையா இருந்தா சிட்டி சிவில் கோர்ட்ல ஃபைல் பண்றோம் ஓஎஸ். அதுக்கு மேல 10 lakhக்கு மேல போயிடுச்சு, அப்ப எங்க ஃபைல் பண்றோம், 40 lakhs வந்து லோன் வாங்கியிருக்காங்க. டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ல பேங்க்ஸ் அந்த டெப்ட் ரெக்கவர் பண்றதுக்குன்னு சொல்லி தனியா ட்ரிபியூனலை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப அந்த டிஆர்டியோடைய இது என்ன பண்ணிருது, இந்த சூட்டை பார் பண்ணிருது. அதே மாதிரி கிரீன் ட்ரிபியூனல் இருக்கு. ஸோ நம்ம இன்ஜெக்ஷன் வந்து பொதுவாக என்ன பண்ணுவோம், இன்ஜெக்ஷன் அந்த மாதிரியான ஆர்டரை சிவில் சூட்டு ஃபைல் பண்ணி நம்ம வாங்குறோம். ஆனா அந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட்ல என்ன மாதிரியான கேசஸ் வித் ரிகார்ட் டு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் என்னென்ன மாதிரியான கேசஸ் அங்க ஃபைல் பண்ணணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆக்ட்ல. அப்போ ஸ்பெசிபிகலி எக்ஸ்பிரஸ்லி சம்திங் இஸ் பார்ட் from taking cognizance of a civil court அப்படின்னா such suit should not be tried by that court. அதான் செக்ஷன் 9 சொல்லுது. The court shall, subject to the provision herein contained, have jurisdiction to try all suits of a civil nature excepting suits of which their cognizance is either expressly or impliedly barred. சரியா? impliedly barred. இதுதான் வந்து செக்ஷன் 9. அப்புறம் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். எக்ஸ்பிளனேஷன் 1 அண்ட் எக்ஸ்பிளனேஷன் 2. எக்ஸ்பிளனேஷன் 1 என்ன சொல்றாங்கன்னா, a suit in which the right to property or to an office is contested, right to property or to an office is contested is a suit of civil nature, notwithstanding that such right may depend entirely on the decision of questions as to religious rites or ceremonies. இப்போ நம்ம பாக்குறோம் இல்லையா, ஒரு பர்டிகுலர்
மடத்துக்கு யார் அடுத்த ஆதீனம், இல்ல அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டயாசிஸ்க்கு யார் வந்து அதுக்கான அத்தாரிட்டி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின்ல இருக்கு. அதுக்குள்ளேயே ஒரு 2, 3 குரூப் இருக்கு. அப்ப அதனுடைய யார் வந்து ஒரிஜினலா அந்த பர்ட்டிகுலர் ஆஃபீஸ்க்கு சக்சீட் ஆகுறாங்க அப்படின்னு ட்ரை பண்றது கூட என்னது சிவில் சூட் தான் அப்படின்னு சொல்றது தான் எக்ஸ்பிளனேஷன் 1. Notwithstanding that such right may depend entirely on the decision of questions as to religious rites or ceremonies. வெறுமனே இது மத ரீதியாக அல்லது அங்க நடக்கும் சடங்குகள் ரீதியான கேள்விகளை டிசைட் பண்றதுனால மட்டுமே அது என்ன பார் பண்ணல, இது வந்து சிவில் கேஸ் இல்லைங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது. அதான் சொல்றாங்க நாட் வித் ஸ்டாண்டிங் தட் அப்படின்னா only for that reason that the question to be decided is of religious rights or ceremonious rights. அந்த காரணத்திற்காக அத ஒரு சிவில் சூட் இல்லைன்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்றது எக்ஸ்பிளனேஷன் 1. எக்ஸ்பிளனேஷன் 2 என்ன சொல்றாங்கன்னா, for the purposes of this section it is immaterial whether or not any fees are attached to the office referred to in explanation 1 or whether or not such office is attached to a பர்டிகுலர் பிளேஸ். அப்ப அந்த ஆபீஸ் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மடத்துடைய ஆதீனம் இவரா இல்லையாங்கிறது கேள்விக்குறியாகுது. அப்ப அதுக்கு அது வந்து ஒரு இடம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இல்லை என்று சொன்னாலும் கூட அதற்காக அவர்களுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் கிடைக்கவில்லை. நான் இப்ப இந்த வேலையை பார்க்கிறேன், எனக்கு இவ்வளவு ரெமுனரேஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ராஃபிட்டே இல்லைனாலும் கூட அதையெல்லாம் இம்மெட்டீரியல் அப்படின்னு சொல்றதுதான் எக்ஸ்பிளனேஷன் 2. சரியா? சோ அப்போ செக்ஷன் 9 வந்து என்ன சொல்லுது, கோர்ஸ் டு ட்ரை ஆல் சிவில் சூட்ஸ் அன்லெஸ் பார்டு. அந்த பார்டுங்கிறது இட் மே பி an expressly barred or impliedly barred அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இம்ப்ளைட்லி பார்டுங்கிறது நம்ம டீடைலா பார்ப்போம். சில செக்ஷன்ஸ்ல சில விஷயங்களை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போ அந்த குறிப்பிடப்படாத விஷயங்கள் வந்து இம்ப்ளைட்லி பார்டுன்னு அர்த்தம். சரியா? அதுதான் வந்து செக்ஷன் 9. தென் வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 10. செக்ஷன் 10 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டே ஆஃப் சூட். ஸ்டே ஆஃப் சூட். சரியா? சிவில் கேஸ்ல நம்ம பொதுவா சூட்னு சொல்லுவோம். ஸ்டே ஆஃப் சூட். ஸ்டே அப்படிங்கிறது என்னது? ஸ்டே ஆஃப் சூட் செக்ஷன் 10. ஸோ ஸ்டே ஆஃப் சூட் அப்படிங்கிறது என்னன்னா நிறுத்தி வைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டே அப்படிங்கிறது நிறுத்தி வைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ நம்ம ஒரு விஷயத்த நிறுத்தி வைப்போம் அப்படின்னா, அது நிறுத்தி வைக்கலன்னா ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா நம்ம நிறுத்தி வைப்போம் இல்லையா? இப்போ ஒரு எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துச்சு சமீபத்துல, கோர்ட் என்ன பண்ணாங்க, ஸ்டே கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா ப்ராப்பர் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணல, ப்ராப்பரா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் மேண்டேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணல. அப்ப அதை ஃபாலோ பண்ணாம இப் சம்திங் இஸ் கண்டினியூட் இட் வுட் காஸ் irreparable ஹார்ட்ஷிப் ஆர் irreparable லாஸ். சரிகட்ட முடியாத ஒரு இழப்பை ஒரு செயல் உண்டாக்கும் அப்படின்னு சொன்னா அதை தற்காலிகமாக தடுப்பதற்கு அதை பற்றின விஷயத்தை தீர்மானிக்கும் வரை அதை நிறுத்தி வைப்பதுதான் சரி அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் தான் செக்ஷன் 10 ஸ்டே ஆஃப் சூட். சரியா? இப்ப செக்ஷன் 10ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்ப்போம். Stay of suit. No court shall proceed with the trial of any suit in which the matter in issue is also directly and substantially in issue in a previously instituted suit between the same parties or between parties under whom they are or any of them claim litigating under the same title where such suit is pending in the same or any other court having jurisdiction to grant the relief claimed or in any court beyond the limits of India established or constituted or continued by the central government and having like jurisdiction or before Supreme Court அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டே ஆஃப் சூட். இப்போ ஒரு ஒரு வழக்கு தாக்கல் பண்றோம். அந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றத்தில் இதே நபர்களால் இதே பிரச்சனைகளுக்காக தீர்வுக்காக இதே இஷ்யூஸை ரைஸ் பண்ணி ஒரு சூட்டை வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த சூட்டும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து என்ன பண்ணுது, அப்போ அந்த சப்சிக்வெண்டா நீங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த கோர்ட் என்ன பண்ணணும், இப்போ நீங்க ஃபைல் பண்ணிருக்கிற கேஸை ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த இந்த பர்டிகுலர் செக்ஷனுடைய விளக்கம். இது எதுக்கு அப்படின்னா, மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் ஆர் டிஃபரெண்ட் ஃபைண்டிங்ஸ் would be against judicial interest அப்படின்னு சொல்லலாம், or against public interest. No person can be allowed to take chance or to take என்னது, நான் வந்து 2 கோர்ட்ல போட்டு பார்க்குறேன் இல்ல 3 கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு பார்க்குறேன்,
அப்ப ஒரு கோர்ட்ல தோத்தா கூட இன்னொரு கோர்ட்ல ஜெயிச்சிரும் அப்படிங்கிற அந்த ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்த உண்டாக்கிடக்கூடாது. அப்போ ஒரே விஷயத்த 2 கோர்ட்ல போட்டா, அது வந்து வேற வேற முடிவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அது நிலையற்ற ஒரு ஸ்திரமற்ற தன்மைய உண்டாக்கும். அத தடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டே ஆஃப் சூட் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 10ல இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ப்ரீவியஸா இதே சம்பவம் சம்பந்தமாக இதே மேட்டர் இன் இஷ்யூ எந்த இஷ்யூவ கோர்ட் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மணி கிளைம் எனக்கு இவ்வளவு ரூபாய் இவர் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க. இதே சம்பந்தமாக அந்த மணி கிளைம் சம்பந்தமா நீங்க ஒரு அக்ரீமெண்ட்ட கோர்ட்ல தாக்கல் பண்றீங்க. இதே அக்ரீமெண்ட்ட தாக்கல் பண்ணி, இதே ரிலீஃப இதே நபர்கள், இல்ல இந்த நபர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவர்களுக்காக ஆ இவர்களுக்காக ஆ கிளைம் பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து என்னது? தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இது வந்து ஒன்லி அப்ளிகபிள் டு கோர்ட் வித்தின் இந்தியா ஆர் கோர்ட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா. அப்போ இது எதுக்கு பொருந்தாது? அதுவும் அடுத்த எக்ஸ்பிளனேஷன்ல குடுத்திருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் அண்டர் செக்ஷன் 10 என்ன குடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, "The pendency of suit in foreign court does not preclude the courts in India from trying a suit founded on the same cause of action." இதுதான் வந்து செக்ஷன் 10 சரியா? ஆ நீங்க ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்லாம் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டே ஆஃப் சூட் மற்ற விஷயங்கள்லாம் ரிட் கோர்ட்டுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும். சரி ஓகே. ஸோ இப்போ ஸ்டே ஆஃப் சூட் இப்போ ஃபாரின் இது வந்து எதுக்கு பொருந்தாது? ஃபார் எக்ஸாம்பிள் தேர் மைட் பி சம் டிஸ்பியூட் வித் ரிகார்ட் டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மே பி ரிட்டர்ன் பேக் டு இந்தியா. அப்போ ஹஸ்பண்ட் வந்து பிஹைண்ட் த பேக் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்குற மாதிரி ஃபாரின் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. இப்போ ஒய்ஃப் ஏதோ ஒரு ரிலீஃப் கேட்டு இங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலீஃப் சம்பந்தமா அங்க ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா அது இட் இஸ் நாட் அ இட் இஸ் நாட் கன்சர்ன்ட் வித் ரிகார்ட் டு ஸ்டே ஆஃப் சூட். சரியா? இதுதான் செக்ஷன் 10 ஸ்டே ஆஃப் சூட். ஒரு சப்சிக்வெண்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு இதை இனிஷியேட் பண்ண ஒரு விஷயம் சம்பந்தமாக பிட்வீன் சேம் இஷ்யூ பிட்வீன் சேம் பார்ட்டிஸ் ஆர் பார்ட்டிஸ் ரெப்ரசன்டிங் தெம் ஆர் கிளைமிங் அண்டர் தெம் இவர்கள் மறுபடியும் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுவதை அனுமதிக்க முடியாது. இட் இஸ் அகைன்ஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். சரியா? தென் செக்ஷன் 11 ரெஸ் ஜூடிகேட்டா. செக்ஷன் 10 என்னது? ஸ்டே ஆஃப் சூட். செக்ஷன் 11 ரெஸ் ஜூடிகேட்டா. ரெஸ் ஜூடிகேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 10க்கும் செக்ஷன் 11க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். செக்ஷன் 10 வந்து வித் ரிகார்ட் டு பெண்டிங் சூட். ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் யூ கேன் நாட் டேக் அனதர் சான்ஸ் இன் அனதர் ஃபோரம் ஆர் ஈவன் இன் த சேம் ஃபோரம். இப்போ நம்ம கோர்ட்லலாம் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போது போட்டிருப்போம், நோ சிமிலர் பெட்டிஷன் இஸ் ஃபைல்ட் ஆர் பெண்டிங் பிஃபோர் எனி அதர் கோர்ட் இன்க்ளூடிங் த ஆனரபிள் ஹை கோர்ட் அப்படின்லாம் வார்த்தை வந்து நம்ம போட்டிருப்போம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த செக்ஷன் 10 செக்ஷன் 11லாம் கரெக்டா கம்ப்ளை பண்ணணுங்கிற நோக்கத்துக்காக தான். சரியா? செக்ஷன் 11 ரெஸ் ஜூடிகேட்டா. நோ கோர்ட் ஷால் ட்ரை எனி சூட் ஆர் இஷ்யூ இன் விச் த மேட்டர் டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியலி இன் இஷ்யூ. இதே வார்த்தை தான் போன செக்ஷன்லயும் இருக்கு. இருக்கக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியலி. அப்போ அது இன்சிடென்டலா இருக்கக்கூடாது. நேரடியாக அதை அது அது தொடர்பானதாக இருக்கணும். அது சார்ந்ததாக இல்ல அது நீட்சியாக இருக்கக்கூடாது. சரியா? செக்ஷன் 11 ரெஸ் ஜூடிகேட்டா. நோ கோர்ட் ஷால் ட்ரை எனி சூட் ஆர் இஷ்யூ இன் விச் த மேட்டர் டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியலி இன் இஷ்யூ has been directly and substantially in issue in a former suit between between the same parties or between parties under whom they or any of them claim litigating under the same title in a court competent to try such subsequent suit or the suit in which such issue has been subsequently raised and has been heard and finally decided by such court. மறுபடியும் படிக்கிறேன், கவனிங்க. No court shall try any suit or issue in which the matter directly and substantially in issue has been directly and substantially in issue in a former suit between the same parties or between parties under whom they or any of them claim litigating under the same title in a court competent to try such subsequent suit or the suit in which the such suit has been subsequently raised and has been heard and finally decided by such court. அப்போ இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 வழக்குகள்ல நான் ஒரு வழக்கு முதல்ல தாக்கல் பண்ணிருப்பேன், இன்னொரு வழக்கு 2வது தாக்கல் பண்ணிருப்பேன். முதல் வழக்குல தீர்ப்பு வராம 2வது தாக்கல் பண்ண வழக்குல தீர்ப்பு வந்திருக்கலாம். அந்த தீர்ப்பு கூட அந்த முதல்ல போட்ட வழக்க
கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றதுதான் ரெஸ் ஜுடிகேட்டா. இட் இஸ் இம்மெட்டீரியல் வெதர் த அவுட்கம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட்டட் சூட் ஆர் செகண்ட் இன்ஸ்டிடியூட்டட் சூட், அது முக்கியம் கிடையாது. என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த சூட் பிட்வீன் சேம் பார்ட்டிஸ் அண்ட் இட் இஸ் வித் ரிகார்ட் டு மேட்டர் டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியலி இன் இஷ்யூ and then that has been decided by the court, and such decision has to be raised and should be heard and finally decided by such court. அப்ப யோசிச்சு பாருங்க, எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் ஆர் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆர்டர் அதற்கெல்லாம் செக்ஷன் 11 பொருந்தாது. செக்ஷன் 11 என்ன சொல்றாங்க, இஷ்யூ such issue has been subsequently raised and has been heard and finally decided by the such court அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு வழக்கை ஏற்கனவே அனைத்து சாட்சியங்களையும் விசாரிச்சு அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்து ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டால் அப்போ என்ன பண்ண முடியாது, நோ கோர்ட் ஷால் ட்ரை எனி சூட் ஆர் இஷ்யூ. அப்போ இதுவே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ பார். செக்ஷன் 9க்கு ரெஸ் ஜுடிகேட்டா இஸ் அ பார். எப்போ பார் ஆகுது, ஏற்கனவே ஒரு தீர்ப்பு இது சம்பந்தமாக கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த தீர்ப்பு இந்த வழக்கு தாக்கல் செய்ததற்கு பிறகு கொடுக்கப்பட்டதா அல்ல அதற்கு முன்பு கொடுக்கப்பட்டதா என்பது பிரச்சனை கிடையாது. என்ன முக்கியமான ஒரு விஷயம், with regard to same issue or between the same parties or the parties claiming under them with regard to same issue that is to be decided after hearing both the parties அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 8 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க ரெஸ் ஜுடிகேட்டாக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, த எக்ஸ்பிரஷன் ஃபார்மர் சூட் ஷால் டினோட் அ சூட் which has been decided prior to the suit in question whether or not it was instituted prior thereto. இதுதான் வந்து நான் சொன்னேன். எக்ஸ்பிளனேஷன் 1 என்ன சொல்லுது, when a particular suit has been decided அப்படிங்கறது மேட்டர், when it has been institutedங்கிறது மேட்டர் கிடையாது. ஒரு வழக்கை நான் முன்னாடி தாக்கல் பண்ணிட்டேன், பின்னாடி தாக்கல் பண்ணிட்டேன், ஆனா பின்னாடி தாக்கல் பண்ண வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு, அதனால இது முன்னாடி தாக்கல் பண்ணதை பாதிக்காது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. பிகாஸ் இட் மீன்ஸ் என்னது, when it has been decided after such issue has been raised and has been heard and finally decided. அப்போ அந்த டிசைடட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றதான் எக்ஸ்பிளனேஷன் 1. எக்ஸ்பிளனேஷன் 2 என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, for the purposes of this section the competence of a court shall be determined irrespective of any provisions as to a right of appeal from the decision of such court. அப்போ ரைட் ஆஃப் அப்பீல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் என்ன ஆகாது, பொருந்தாது அப்படிங்கிறது கிடையாது. ரைட் ஆஃப் அப்பீல் எதை டேக் ஓவர் பண்ணிடாது, அந்த ரெஸ் ஜூடிகேட்டாவை டேக் ஓவர் பண்ணிடாது. சரியா? இதுதான் வந்து எக்ஸ்பிளனேஷன் 2. தென் எக்ஸ்பிளனேஷன் 3. எக்ஸ்பிளனேஷன் 3 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இட் ஷுட் பி raised and should have been heard அப்படின்னு சொல்றது, அதாவது contested கேஸா இருக்கணும்னு சொல்றதுதான் எக்ஸ்பிளனேஷன் 3. The matter above referred to must in the former suit have been alleged by one party and either denied or admitted expressly or implied by another. அப்ப இந்த res judicata is applicable only to the contested case, not to the unheard case. plaintiff வர்றனா அந்த கேஸை dismiss for default ன்னு சொல்றோம், டிஃபெண்டன்ட் வர்றனா அந்த கேஸை ex partyன்னு சொல்றோம். இப்ப இந்த 2 வகையான வழக்குகளுக்கும் இந்த ரெஸ் ஜுடிகேட்டாங்கிற கான்செப்ட் பொருந்தாது. அதுதான் எக்ஸ்பிளனேஷன் 3. Then explanation 4, any matter which might and ought to have been made a ground of defense or attack in such former suit shall be deemed to have been a matter directly and substantially in issue in such suit. Say for example, நான் ஒரு வழக்குல என்ன பண்றேன், அவர் எனக்கு வாடகை தரல அப்படின்னு சொல்லிட்டு நான் வழக்கு தாக்கல் பண்றேன். என்னைக்கு தாக்கல் பண்றேன், இன்னைக்கு தாக்கல் பண்றேன், செப்டம்பர் 4, 2021 தாக்கல் பண்றேன். அப்ப நான் எத்தனை மாத வாடகையை கிளைம் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய முதல் 8 மாதங்களுக்கான வாடகையை கிளைம் பண்றேன். பின்னாடி நான் இன்னொரு சூட் ஃபைல் பண்ண முடியாது. என்னன்னு, இதற்கு முன்னாடி கொடுத்த ஃபார் எக்ஸாம்பிள் இதே காலகட்டத்துல 2020ல வாடகை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்சிக்வெண்ட் இதுல கிளைம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, explanation 4, any matter which might and ought to have been made ground of defense or attack in such former suit shall be deemed to have been made a matter directly and substantially in issue in such suit. எந்த ஒரு வழக்கில்
நீங்கள் அந்த விஷயங்கள் அத்தனையும் எடுத்துக்கொள்ள முடியுமோ அதை எடுத்துக்கொள்ள தவறிவிட்டீர்கள் என்றால் அத்தகைய விஷயங்களை நீங்கள் வேண்டுமென்றே எடுத்துக்கொண்டு தவறிவிட்டீர்களாக அர்த்தம். அப்ப அது சம்பந்தமா என்ன பண்ண முடியாது? சப்ஸ்டான்ஷியலி யூ கனாட் மேக் அ அனதர் சூட் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ரெஸ் ஜூடிகேட்டாவோட எக்ஸ்பிளனேஷன் 4. அப்ப என்ன சொல்லணும்? அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒரே சம்பவத்தின் காஸ் ஆஃப் ஆக்ஷனாக இருந்தால் அதை அத்தனையும் அந்த வழக்கிலே நீங்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். பின்னாடி அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு அந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு திருப்பி இன்னொரு சூட்டை போட முடியாது அப்படின்னு சொல்றதுதான் எக்ஸ்பிளனேஷன் 4. அது பிளைன்டிஃபுக்கும் பொருந்தும், டிஃபெண்டன்ட்டுக்கும் பொருந்தும். இப்ப நான் ஒரு கவுண்டர் கிளைம் பண்ண மறந்துட்டேன். இப்போ ஒருத்தர் ஒரு சூட் ஃபைல் பண்ணிருக்காரு. எனக்கு 10,00,000 ரூபாய் குடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன சொல்றேன்? எதுக்கு 10,00,000 ரூபாய் குடுக்கணும்? என் கல்யாண மண்டபத்த வாடகைக்கு எடுத்தாரு. அந்த வாடகைக்கு எடுத்த பதிலா 30,00,000 ரூபாய்ல 20,00,000 ரூபாய் தான் குடுத்தாரு. 10,00,000 ரூபாய் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டு, திருப்பி அதே வாடகை, அதே சம்பவத்த தாக்கல் பண்ணிட்டு, இதுல இந்த மாரி வந்து எனக்கு கரண்ட் இது பிளஸ் எக்ஸ்ட்ரா சில சார்ஜஸ்லாம் ஆயிடுச்சு. இன்னொரு ஒரு 5,00,000 ரூபாய் அவர் குடுக்கணும்னு சொல்லிட்டு சப்சிக்வென்ட்டா எடுக்க முடியாது. சோ இது பிளைன்டிஃப்க்கும் பொருந்தும், டிஃபெண்டன்ட்க்கும் பொருந்தும். சரியா? Then explanation 5. Any relief claimed in the plaint which is not expressly granted by decree shall, for the purposes of this section, be deemed to have been refused. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மணி சூட் 5,00,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதை வந்து கொடுக்க தவறுனதுனால அதுக்கு 15% வட்டியோட 7,00,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. கோர்ட் ஹஸ் கிராண்டட் அ டிகிரி ஒன்லி டு த டியூன் ஆஃப் 5 lakhs. 5,00,000 ரூபாய் கொடுக்கணும்னு மட்டும் தான் கோர்ட் சொல்லியிருக்கு. இட் இஸ் சைலண்ட் வித் ரிகார்ட் டு த கிராண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இட் இஸ் டீம்டு டு பி ரெஃப்யூஸ்டு பை த கோர்ட். அப்ப நீங்க என்ன பண்ண முடியாது? சப்சிக்வெண்டா இந்த இன்ட்ரெஸ்டுக்காக இன்னொரு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது. அதுதான் ரெஸ் சப்ஜுடிகேட்டாவோட எக்ஸ்பிளனேஷன் 5. சரியா? எனி ரிலீஃப் கிளைம்ட் இன் பிளைண்ட் விச் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்லி கிராண்டட் பை டிகிரி அப்படின்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் பி டீம் டு ஹவ் பீன் ரெஃப்யூஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஒன்று கொடுக்கவில்லை என்றால் அது மறுக்கப்பட்டதாக அர்த்தம். சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் விருப்பம் இல்லை என்று அர்த்தம். அதுதான் சொல்றதுதான் எக்ஸ்பிளனேஷன் 5. தென் எக்ஸ்பிளனேஷன் 6. வேர் persons litigate bona fide in respect of a public right or of a private right claimed in common for themselves and others, all persons interested in such right shall, for the purposes of this section, be deemed to claim under the person so litigating. Representative. Explanation 6. For example, ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்கு ஒரு அபார்ட்மெண்ட்ல. அவங்க ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க, ஒரு சிவில் கேஸ். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதை எங்களுக்கு கிழக்கு பக்கமாக இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பாதை இருக்கு, அந்த பாதை வழியா 2 வீலர் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த அசோசியேஷன்ல அந்த அபார்ட்மெண்ட்ல 60 வீடுகள் இருக்கு. அதுல 30 பேர் அந்த வழக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுது அப்படின்னா அது மிச்சம் இருக்கும் 30 பேருக்கும் பொருந்தும். அப்ப அந்த 30 பேர் என்ன பண்ண முடியாது? மறுபடியும் இதே சப்ஜெக்ட் மேட்டருக்கு என்ன பண்ண முடியாது? சப்ஸ்டான்ஷியலி when this same question is in issue, then they cannot file another suit. சரியா? ஏனென்றால் தீர்மானிக்கப்பட்ட விஷயம் ஒன்றாக இருக்கும் பொழுது அதை தீர்மானிப்பது யாரால் அப்படிங்கிறது அங்க அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சிம்பிள் லாஜிக். ஆமா. சரி. Then moving on to explanation 7. The provisions of this section shall apply to a proceeding for the execution of a decree, and references in this section to any suit, issue or former suit shall be construed as references respectively to a proceeding for the execution of the decree, question arising in such proceeding, and a former proceeding for the execution of that decree. அப்ப சூட்டுங்கிறது இபிக்கும் பொருந்தும், எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ்க்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுறது எக்ஸ்பிளனேஷன் 7. Then moving on to the last explanation, explanation 8. An issue heard and finally decided by the court of limited jurisdiction competent to decide such issue shall operate as res judicata in a subsequent suit, notwithstanding that such court of limited jurisdiction was not competent to try such subsequent suit or the suit in which such issue has been subsequently raised. Say for example, ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. எவிக்ஷன் ஆஃப் பப்ளிக் பிரமிசஸ் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்குபைட் ஆக்ட் 1971. சரியா? நீங்க ஒரு பப்ளிக் பிரமிசஸ்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவார்டர்ஸ்ல உங்களுக்கு அலோகேஷன் நடந்திருக்கு. சப்சிக்வெண்டா யூ ஹவ் பீன் டெர்மினேட்டட் ஃப்ரம் சர்வீஸ் அண்ட் யூ ஹவ் பீன் இஷ்யூட் ஆர்டர்ஸ் டு ரிமூவ் ஆர் வெக்கேட் ஃப்ரம் த பிரமிசஸ். அப்போ அந்த பிரமிசஸ்ல இருந்து வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா அது சம்பந்தமான மற்ற விஷயங்களை அந்த நீதிமன்றம் விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக, அது தொடர்புடைய மற்ற விஷயங்களை நீங்க என்ன பண்ண முடியாது? ஃபார் எக்ஸாம்பிள்,
எவிக்ஷன் பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறமா வித் ரிகார்ட் டு தட் என்ன சொல்றது? எவிக்ஷன் பண்ண ப்ராசஸ் கரெக்ட்டா தப்பா அப்படிங்கிற கொஸ்டின்குள்ள போ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எவிக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு 14 டேஸ் நோட்டீஸ் குடுக்கணும்ங்கிறது கொஸ்டினா இருக்கு. அந்த எவிக்ஷன்ல அந்த கோர்ட் டிசைட் பண்ணிருச்சு. எஸ் யுவர் ஆக்குபேஷன் இஸ் இல்லீகல். ஒன்ஸ் யூ லூஸ் த எம்ப்ளாய்மென்ட். இப்போ நீங்க அந்த நிறுவனத்தில் எம்ப்ளாயியா இல்ல அப்படின்னா, ஆப்வியஸா நீங்க அந்த இடத்த காலி பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறமா, அந்த நோட்டீஸ் வந்து தப்பா இருக்கு. அதுல டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற சப்சிக்வென்ட் இஷ்யூவ இன்னொரு சூட்ல நீங்க எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றது தான் எக்ஸ்பிளனேஷன் 8. ஏன் முதல் கோர்ட்டுக்கு லிமிடெட் ஜூரிஸ்டிக்ஷன் தான் சார் இருக்கு. அதனால நான் அந்த நீதிமன்றத்துல என்ன எவிக்ஷன் பண்ணத நான் சேலஞ்ச் பண்ண முடியுமே தவிர, அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லாலாம் சேலஞ்ச் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட். பட் இட் இஸ் ஒன்லி அ சிவில் கோர்ட். அதனால நான் இப்ப இந்த கோர்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. தட் இஸ் வாட் எக்ஸ்பிளனேஷன் 8. கோர்ட்டுக்கு லிமிடெட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஆனா அந்த கோர்ட் என்டையர் இஷ்யூமே டிசைட் பண்ணிருச்சு அப்படின்னா, அந்த லிமிடெட் ஜூரிஸ்டிக்ஷன ஒரு கிரவுண்டா எடுத்துக்க முடியாது. தட் இஸ் வாட் எக்ஸ்பிளனேஷன் 8. சரியா? அப்ப ரெஸ் ஜுடிகேட்டாங்கிறது ஒரு முக்கியமான செக்ஷன். செக்ஷன் 11. அதுக்கு கீழ எக்ஸ்பிளனேஷன் 1ல இருந்து எக்ஸ்பிளனேஷன் 8 வரைக்கும் இருக்கு. அந்த 8 எக்ஸ்பிளனேஷனும் எத எக்ஸ்பிளைன் பண்றாங்க? அந்த செக்ஷன் 11 உடைய டெஃபினிஷன். அந்த 4 லைன எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 8 எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அப்ப அது எவ்வளவு முக்கியம்னு பாத்துக்கோங்க ஒவ்வொரு வார்த்தையும். செக்ஷன் 11 நான் இன்னொரு வாட்டி படிக்கிறேன் கவனிங்க. எக்ஸ்பிளனேஷன் நான் இன்னொரு வாட்டி படிக்கல. டெஃபினிஷன மட்டும் படிக்கிறேன். அந்த டெஃபினிஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தான் 8 எக்ஸ்பிளனேஷனையும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 11 ரெஸ் ஜுடிகேட்டா. நோ கோர்ட் ஷால் ட்ரை எனி சூட் ஆர் இஷ்யூ இன் விச் த மேட்டர் directly and substantially in issue has been directly and substantially in issue in a former suit between the same parties or between parties under whom any of them claim litigating under the same title in a court competent to such subsequent suit or the suit in which such issue has been subsequently raised and has been heard and finally decided by such court. சரியா? இதுதான் வந்து செக்ஷன் 11 ரெஸ் ஜுடிகேட்டா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 148A. செக்ஷன் 9, 10, 11க்கு அப்புறமா செக்ஷன் 148A. ஸோ செக்ஷன் 148A என்னங்கிறது நமக்கு தெரியும். கேவியட் அப்படின்னு சொல்லுவோம். கேவியட் எம்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன படிச்சிருப்போம் காலேஜ் படிக்கும்போது, லெட் நத்திங் ஷால் பி டன் வித்தவுட் ஹியரிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அர்த்தம் பார்த்திருப்போம். சரியா? கேவியட் எம்டார் அப்படிங்கிறது வேற. லெட் பர்ச்சேசர் பி அவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேவியட் அப்படிங்கிறது என்னன்னா, லெட் நத்திங் டன் பி ஷால் let nothing shall be done without hearing me. என்னை கேட்காமல் எனக்கு எதிராக எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் கேவியட். சரியா? இப்ப அத பத்தி நாம படிக்க போறோம். செக்ஷன் 148A ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட். செக்ஷன் 148A ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட். இந்த 148A மொத்தம் 5 கிளாஸ் இருக்கு. கிளாஸ் 1 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, who can lodge a caveat அப்படின்னு சொல்றதா செக்ஷன் கிளாஸ் 1 ஆஃப் செக்ஷன் 148A. who may lodge a caveat. யாரு ஒரு கேவியட் மனுவை தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, where an application expected to be made or has been made in a suit or proceeding instituted or about to be instituted in a court, any person claiming a right to appear before the court on the hearing of such application may lodge a caveat in the respect thereof அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வழக்கல் தாக்கல் செய்திருக்கலாம் அல்லது தாக்கல் செய்யப்படலாம். அப்படி அந்த 2 விஷயத்திலையும் எந்த ஒரு நபர் இருக்கு, ஏதோ ஒரு உரிமை இருக்கிறதோ, அந்த உரிமையை அவர் அந்த நீதிமன்றத்தின் முன் ஆஜராகி அந்த உரிமையை நிலைநாட்ட போகிறாரோ அல்லது அந்த விளக்கத்தை கொடுக்க போகிறாரோ, அவர் அந்த கேவியட் மனுவை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரன் ஓயாம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. என்னது? வண்டி வந்து திரும்பக்கூடாது, மணல கொட்டக்கூடாது, சத்தம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரிவியல் இஷ்யூஸ், ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்குலாம் அவர் என்ன பண்றாரு? கேஸ் ஃபைல் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கேவியட்டா ஃபைல் பண்ணுவோம். எதுக்குன்னா, திடீர்னு அந்த அவர் கொண்டு போயிட்டு இன்ஜங்ஷன் சூட் வாங்கிடக்கூடாது. இன்ஜங்ஷன் ஆர்டர் வாங்கிடக்கூடாது. அப்போ ஒண்ணு அப்படி பண்ணலாம். இல்ல அவர் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு. ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா கூட நம்ம கேவியட் ஃபைல் பண்ணலாம். என்னன்னா, என்னோட அப்பியரன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பிரிலிமினரி ஆர்டர், ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் குடுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேட்கலாம். ஏன்னா, ஐ ஹேவ் த ரைட் டு எக்ஸ்பிரஸ் மை கிளைம் ஆர் டு டிஃபெண்ட் தட் பர்ட்டிகுலர் சூட் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நான் கேவியட்ட ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது தான்
148A class 1. Then 148 class 2. 148 class 2 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கேவியேட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கேவியேட்டார் ஸ்லாஷ் ப்ரொபோஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இல்லைன்னா கேவியேட்டார் ஸ்லாஷ் ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ப்ரொபோஸ்ட் ரெஸ்பாண்டன்ட்னா எனக்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்படலாம் அப்படிங்கிற அந்த அப்ரிஹென்ஷன்ல நான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ப்ரொபோஸ்ட் ப்ரொபோஸ்ட் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லலாம். கேவியேட்டர் சரியா? இப்போ இந்த கேவியேட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் 2 சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, they should send by registered post with acknowledgement the details with regard to that particular caveat application. அதை இன்டிமேட் பண்ணணும். so ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஆனந்தூர் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்றேன், ஒரு கேவியட் ஃபைல் பண்றேன். என்னன்ட்டு என் பக்கத்து வீட்டுக்காரன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அவனுக்கு இன்டிமேட் பண்ணணும். அதுதான் வந்து 148A class 2. Where a caveat has been lodged under subsection 1, the person by whom the caveat has been lodged hereinafter referred to as the caveator. அப்ப அந்த caveat application launch பண்றவங்களுக்கு பேரு caveatorனு பேரு. Shall serve a notice of the caveat by registered post acknowledgement due on the person by whom the application has been or is expected to be made under subsection class 1. சரியா? அப்ப caveator என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்யப்படலாம் அல்லது தனக்கு எதிராக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சூழ்நிலையில் இவர் தாக்கல் செய்யக்கூடிய அந்த மனுவின் சாரக அம்சத்தை ஒரு பதிவு தபாலில் அஞ்சல் அட்டை அக்னாலஜ்மெண்ட் கார்டோட இருக்கக்கூடிய அந்த பதிவு தபால்ல அவருக்கு தெரிவிக்கணும், கேவியேட்டர் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றது கிளாஸ் 2. கிளாஸ் 3 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர் ஆஃப்டர் அ கேவியட் ஹஸ் பீன் லாஸ்ட் அண்டர் சப்செக்ஷன் 1 எனி அப்ளிகேஷன் is filed in a suit or proceeding, the court shall serve a notice of the application on the caveator. அதாவது கேவியட் தாக்கல் செய்ததற்கு பிறகு அவர் நினைச்ச மாதிரியே ஒரு மனு தாக்கல் செய்யப்படுது. ஒரு இன்ஜெக்ஷன் கேஸ் ஃபைல் பண்ணிட்டான் பக்கத்து வீட்டுக்காரன், நான் வீடு கட்டக்கூடாது, எனக்கு ஒரு நியூசன்ஸா இருக்கு, அவன் என் இடத்துல ஜல்லி கொட்டிருக்கான், என்னோட வழியில ஜல்லி கொட்டிருக்கான், அதனால இந்த ரைட் ஆஃப் பாத் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட் ஃபைல் பண்ணிட்டான் அப்படின்னா கேவியேட்டருக்கு அவன் அந்த நோட்டீஸை கொடுக்கணும். சரியா? இதான் கிளாஸ் 3. கிளாஸ் 4 என்ன சொல்லுதுன்னா, where a notice of any caveat has been served on the applicant, he shall forthwith furnish to the caveator at the caveator's expense with a copy of the application made by him and also with the copies of any paper or document which has been or may be filed by him in support of the application. இப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணணும், அந்த வழக்கு மனுவுல தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பிளைண்ட் வாதுரை, அப்ப அதோட தொடர்புடைய ஆவணங்கள் லிஸ்ட் ஆஃப் எக்ஸிபிட்ஸ் அவன் பின்னாடி தாக்கல் பண்ணிருப்பான்ல, அனெக்ஷஸ் அண்டர் ஆர்டர் 7A ஆஃப் சிபிசி, அண்டர் ஆர்டர் 7(6) ஆஃப் சிபிசி, அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு காப்பீஸ் ஃபர்னிஷ் பண்ணணும். so that I can make my defense at right time before passing a adverse order against me. சரியா? இதுதான் வந்து கிளாஸ் 4. கிளாஸ் 5 பீரியட் ஆஃப் கேவியட். ஒரு கேவியட் உடைய கால வரம்பு எவ்வளவு, அதோட காலாவதி காலம் என்ன, எக்ஸ்பைரி பீரியட் என்ன அப்படின்னு சொல்றதுதான் 148A class 5. Where a caveat has been lodged under subsection 1, such caveat shall not remain in force after the expiry of 90 days from the date on which it was lodged unless the application referred to in subsection 1 has been made before the expiry of said period அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கேவியட்டுடைய கால வரம்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 90 நாட்கள் அல்லது அந்த நபர் வழக்கு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு எது முதலில் வருகிறதோ அதுதான் அந்த கேவியட்டுடைய காலத்தை நிர்ணயிக்கும். சரி சார், நான் 90 நாளுக்குள்ள கேவியட் போட்டேன், ஆனா நான் நினைச்ச மாதிரி அந்த நபர் கேஸே ஃபைல் பண்ணல, அப்ப என்ன பண்றது? ஒருவேளை அவன் 91 நாள் ஃபைல் பண்ணலாம். அப்ப நீங்க மறுபடியும் அந்த மேல சொல்லக்கூடிய கிளாஸ் 1 to 4 சொல்லக்கூடிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி மறுபடியும் கேவியட் ஃப்ரெஷ்ஷா லான்ச் பண்ணணும். ஃபர்தர் 90 days, ஒவ்வொரு 90 days முடியும் போதும் நீங்க ஃபைல் பண்ணலாம் until உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகுற வரைக்கும். சரியா? இது வந்து ஆர் until the application is made by the opposite person. யார் வந்து பிளைன்டிஃபா இருப்பாங்களோ, the proposed plaintiff அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம் இல்லையா, இவருக்கும் எனக்கும் ஒரு டிஸ்பியூட் இருக்கு, இவர் எனக்கு எதிராக மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேவியட் போடுறோம் இல்லையா, அவர் அந்த மனுவை தாக்கல் செய்வதற்கு முன் தாக்கல் செய்யும் வரையோ அல்லது 90 நாட்கள் வரையோ எது முதலில் நடக்கிறதோ அது வரைக்கும் அந்த கேவியட் நடைமுறையில் இருக்கும். அது வரைக்கும் மேல சொல்லியிருக்கக்கூடிய அந்த 4 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். அப்போ யோசிச்சு பாருங்க, மேல சொன்ன 4 விஷயத்துல என்ன சொல்லல, கேவியட் ஃபைல் பண்ணா உனக்கு அகைன்ஸ்டா எந்த ஆர்டரும் ஃபர்ஸ்ட் ஹியரிங்லயே கொடுக்க கூடாது, இல்ல உனக்கு அகைன்ஸ்டா ஆர்டரே பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லல. என்ன சொல்லிருக்காங்க, காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்,
அந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்றவங்க டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷனரி ஸ்டெப் தானே தவிர, நீங்க வந்து நான் ஒரு கிரிமினல் கேஸ்ல நடத்தக்கூடிய ஆன்டிசிபேட்டரி பெயில் மாரி கிடையாது. எனக்கு ஒரு புரொடெக்ஷன் குடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஜென்யூன் கேஸா இருந்தா நத்திங் பிரிவென்ட்ஸ் அ ஜட்ஜ் ஃப்ரம் பாசிங் அன் இன்டரிம் ஆர்டர். ஒன்லி ஃபார் த ரீசன் தட் த கேவியட் ஹஸ் பீன் லாஸ்ட். கிளாஸ் 1 to 4 ஃபுல்ஃபில் பண்ணிட்டு சப்சிக்வென்ட்டா ஒரு லீகலா என்ன பண்ணலாமோ அத தாராளமா பண்ணலாம். சரியா? அத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கேவியட்ங்கிறது எக்ஸ்ட்ரா புரொடெக்ஷன் கிடையாது. என்னன்னா, ஐ கேன் பி பிரிப்பேர்ட் வெல் இஃப் சஃபிஷியன்ட் காப்பீஸ் ஹவ் பீன் புரொடியூஸ்ட் அட்வான்ஸ்லி அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். ஸோ இதோட செக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ஸ், ரூல்ஸ் இருக்கு. ஆர்டர் 7, ஆர்டர் 8. ஆர்டர் 7 வந்து பிளைன்ட், ஆர்டர் 8 வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு பிளைன்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்ப்போம். டைம் இருந்தா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ பிளைன்ட் அப்படிங்கிறது தமிழ்ல நம்ம வாதுரை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளைன்ட் அப்படிங்கிறது எப்படி ஒரு சிவில் கேஸ், அதாவது செக்ஷன் 9ல நாம பார்த்தோம். கோர்ட் இஸ் எலிஜிபிள் ஆர் என்டைட்டில் டு ட்ரை ஆல் சிவில் சூட்ஸ் அன்லெஸ் எக்ஸ்பிரஸ்லி பார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு சிவில் சூட்லாம் என்னென்ன இருக்கலாம்? பார்ட்டிஷன் சூட் இருக்கலாம், இல்ல டிக்ளரேஷன் சூட் இருக்கலாம், இல்ல இன்ஜங்ஷன் கேட்கலாம், இல்ல ஸ்டே கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ இதே இதுல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர் ஒரு பிளைன்ட் ஒரு சூட்டை ஃபைல் பண்ண போறாரு. அந்த சூட்டை வந்து ஃபைல் பண்றக்கூடிய அந்த இதுக்கு பேர் தான் பிளைன்ட் அப்படின்னு பேர். சரியா? சூட்டோட ஃபைல் பண்ணக்கூடிய அந்த மனுதாரரின் வாதுரை, அதுக்கு பேரு பிளைன்ட்னு பேரு. அந்த ரிட்லனா நம்ம பெட்டிஷன் சொல்லுவோம்ல, ரிட் பெட்டிஷன். அவர் வந்து அஃபிடவிட்டும் பெட்டிஷனும் ஃபைல் பண்ணுவாரு. இப்போ நம்ம இந்த சூட்ல பிளைன்ட் ஃபைல் பண்றோம். சரியா? அப்ப அந்த பிளைன்ட்ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றது தான் ஆர்டர் 7 வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 18, 19 ரூல் இருக்கும். இருங்க ஒரு நிமிஷம் எக்ஸாக்ட்டா சொல்றேன். எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா 18 ரூல். ஆர்டர் 7 ஹேஸ் 18 ரூல்ஸ். இந்த ரூல்ஸ்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்த ஆர்டர்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த ப்ரொசீஜரை எக்ஸ்பிளைன் பண்றது தான் ரூல்ஸ். சரியா? ஆர்டர் 7 வந்து பிளைன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ பிளைன்ட்னா என்னங்கிறது, அதை எப்படி தாக்கல் பண்ணணும், அந்த ப்ரொசீஜரல் பார்ட்ட சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் என்னது ரூல்ஸ். இப்போ செக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர்னு சொல்லியிருந்தாலும் கூட, இது முழுக்கையும் ப்ரொசீஜர்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சப்ஸ்டான்ஷியலும் இருக்கும், கொஞ்சம் ப்ரொசீஜரும் இருக்கும். அந்த ப்ரொசீஜரை பத்தி சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப ஆர்டர் 7 கன்டெய்ன்ஸ் 18 ரூல்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ரூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலர்ஸ் டு பி கன்டெய்ன்ட் இன் பிளைன்ட். எதெல்லாம் ஒரு பிளைன்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அந்த வாதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளைன்ட்ல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டு ஐ 9 விஷயங்கள் இருக்கணுமா. அந்த 9 விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தி நேம் ஆஃப் த கோர்ட் இன் விச் த சூட் இஸ் ப்ராட். இப்ப ஆலந்தூர் முன்சிஃப் கோர்ட்னா ஆலந்தூர் முன்சிஃப் கோர்ட். அதுக்கு அடுத்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பிளைன்டிஃப். டிஸ்கிரிப்ஷன்னா என்ன? நேமு, பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். நேமு, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். அதாவது மனுதாரரின் பெயர். இப்போ உதாரணத்துக்கு என் பேர் என் கணேஷ் மூர்த்தி, சன் ஆஃப் நாராயணசாமி. அதுக்கப்புறமா பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் என்னவோ அது. அதே மாதிரி அதுக்கு அடுத்து என்னது? நேம், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆஃப் த டிஃபெண்டன்ட் ஆஸ் ஃபார் அஸ் அசர்டைன்ட். சரியா? சோ ஃபார் அஸ் தே கேன் பி அசர்டைன்ட். ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை தருவது யார் அப்படிங்கிறதுக்கு அவருடைய அட்ரஸ்லாம் நமக்கு முழுசா தெரிஞ்சிருக்காது. அவரோட பேர் தெரிஞ்சிருக்கும், அவங்க அப்பா பேர் கூட தெரிஞ்சிருக்காது. அப்போ அந்த மாதிரியான கேசஸ்ல so far as they can be ascertained the name, description and place of residence of defendant. மூணாவது விஷயங்கள். நாலாவது என்ன? கிளாஸ் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, where the plaintiff or defendant is a minor or a person of unsound mind, then a statement to that effect. அதாவது மனுதாரரோ அல்லது எதிர் மனுதாரரோ ஒரு மைனராகவோ அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அது தொடர்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் நேரடியாக வழக்கு தாக்கல் பண்ண முடியாது. த நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா கார்டியன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர்கள் தான் இவர்களுக்காக வழக்கினை தாக்கல் செய்யப்படணும். அப்போ அது சம்பந்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கணும் பிளைன்ட்ல. சரியா? நான் எந்த ஒரு லோக்கஸ்ல இந்த கேஸை ஃபைல் பண்றேன், எனக்கு என்ன முகாந்தரம் இருக்கு, ஏன் அப்படின்னா நான் எனது மைனர் மகனிற்காக இந்த வழக்கை தாக்கல் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும். தென் இ த ஃபேக்ட்ஸ் கான்ஸ்டிடியூட்டிங் த காஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் வென் இட் அரோஸ். அதாவது எப்படி இந்த நீதிமன்றம் இந்த வழக்கு வந்து எப்படி வந்து ஆரம்பிச்சது, the facts instituting the cause of action and when it arose. இப்போ ஒரு திருமண வழக்குல சொல்லுவோம்ல, the cause of action எப்போ அரோஸ் ஆகும்?
எப்போ அரசு ஆகும்? பொண்ணு பார்க்க போகும்போது அரசு ஆகுமா? ஆகாது. திருமணம் நடந்த அந்த மண்டபம், தேதி, திருமணம் நடந்த சமய முறை அதையெல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அவரால் இவருக்கு ஏற்பட்ட தீங்கு, இவரால் அவருக்கு ஏற்பட்ட தீங்கு, மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி, நம்ம என்ன கேட்கிறோம்? ஒரு தீர்ப்பு கேட்கிறோம் இல்லையா? ஒரு பிரேயர் கேட்கிறோம் இல்லையா? அதுதான் இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன். அண்ட் வென் இட் அரோஸ். ஏன் அப்டின்னா, லிமிட்டேஷனால பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அதுக்காக தான் அந்த வென் இட் அரோஸ் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ட சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, எஃப், கிளாஸ் எஃப். The fact showing that the court has jurisdiction. Jurisdictionங்கிறது 3 வகையான jurisdiction நாம் பார்த்திருக்கோம். Pecuniary jurisdiction, territorial jurisdiction and subject matter jurisdiction. பொதுவா சொல்லக்கூடியது. இத தவிர பல விஷயங்கள் இருக்கு. அப்ப இதுக்கு உட்பட்டு தான் இந்த நீதிமன்றத்துல தாக்கல் பண்றோம். சொத்தோட மதிப்பு அதிகமாக இருந்தால் சில நேரங்களில் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றதுக்கு பதிலா சப் கோர்ட்ல ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப அது வந்து அதே மாரி சப்ஜெக்ட் மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் டைவர்ஸ் ஆக்ட்ல ஒரு டைவர்ஸ் ஃபைல் பண்றதா இருந்தா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஃபைல் பண்ணணும். இந்தியன் டைவர்ஸ் ஆக்ட்னா என்ன சார்? கிறிஸ்டியன்ஸுக்கு கவர்ன் பண்ணக்கூடிய டைவர்ஸ் லா. அப்போ அந்த டைவர்ஸ் ஆக்ட்லயே சொல்லியிருப்பாங்க. எனி அப்ளிகேஷன் மேட் அண்டர் திஸ் செக்ஷன், அண்டர் செக்ஷன் 10A ஆர் சம்திங் எக்ஸெட்ரா ஷுட் பி ஃபைல்டு பிஃபோர் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வேர் த பார்ட்டி ரிசைட்ஸ் ஆர் வேர் இஸ் த மேரேஜ் டேக்ஸ் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? கிளாஸ் எஃப். த ஃபேக்ட் ஷோயிங் தட் த கோர்ட் ஹேஸ் jurisdiction to try that civil case. Then section G, class G, the relief which the plaintiff claims. The relief which the plaintiff claims. என்னதான் பிரேயர்னு பேர் கொடுத்தா கூட, சூட்லயோ இல்ல கேஸ்லயோ பிரேயர்னு பேர் கொடுத்தா கூட கடவுள் கிடையாது இல்லையா நீதிபதி? நான் கேட்ட எல்லா பிரேயரையும் எனக்கு கொடுக்கறதுக்கு கடவுளே இருந்தா கூட தகுதின்னு ஒண்ணு இருந்தா தானே பிரேயர் நடக்கும். தகுதி இல்லாம ஏதாவது நடக்குமா? அந்த மாதிரி அந்த நீதிமன்றத்துக்கு ஒரு தகுதி இருக்கணும். அதை கொடுப்பதற்கு ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கணும். ஒரு சட்டத்தின்பால் அந்த பேக்கப் இருக்கணும். அந்த அத்தாரிட்டி இருக்கணும். அதை வந்து நாம சொல்லணும். சரியா? the relief which the plaintiff claims. Class G. Class H என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, where the plaintiff has allowed a set of or relinquished a portion of his claim, the amount so allowed or relinquished. எனக்கு வந்து நான் வந்து வாடகை நான் வந்து இந்த மாதிரி இருந்தேன். என்னை வந்து காலி பண்ணும்போது அவர் அட்வான்ஸ் வந்து இவ்வளவு கொடுக்கணும். நான் வந்து ஏற்கனவே எக்ஸ்ட்ரா 2 மாசம் இருந்துட்டேன். அந்த 2 மாசம் அமௌண்ட்டை கழிச்சிட்டு மிச்சத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம்ல. அது வந்து அமௌண்ட்டை ரெலிங்க்விஷ் பண்ணிடுறோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். Then class I, a statement of the value of subject matter of the suit for the purpose of jurisdiction of court fees and of court fees so far as the case admits. அதாவது peculiary jurisdiction. இந்த நீதிமன்றத்திற்கு பண வரம்பு ஆள்முறை சரியாக இருக்கு. நான் அதற்கு ஏற்ற மாதிரி 3% கோர்ட் ஃபீயா 1% கோர்ட் ஃபீயா அப்படிங்கிறத நான் கேஸ்ல ஃபைல் பண்ணியிருக்கேன். இல்ல சில நேரங்கள்ல விலக்கு கேட்போம். இந்த கோர்ட் ஃபீயை நான் அப்புறமா பே பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் சக்சீடிங் இந்த கேஸ் அண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் சக்சீடிங் இஸ் வெரி ஹை அப்படின்னு சொல்லிட்டு எம்சிஓபி கேஸ்ல நம்ம சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி ஒரு டிஃபமேஷன் கேஸ்ல சொல்லுவோம். டிஃபமேஷன் கேஸ்ல 1 கோடி ரூபாய் கேட்கிறோம். 1 கோடி ரூபாய்க்கு நம்ம இப்பவே ஒரு அமௌண்ட் கட்டினா அது சரியா இருக்குமா? அதுக்கப்புறமா கோர்ட் ஆர்டர் பண்ணும்போது அது எவ்வளவோ அதை கட்டிட்டு மிச்சத்தை நம்ம வாங்குறது கிடையாது. ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம தனியா பார்ப்போம். ஸோ இது வந்து பிளைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர் பிளைண்ட்ல ரூல் 1. இந்த மாதிரி மொத்தம் 18 ரூல் இருக்கு. அந்த 18 ரூலையும் தான் நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் போதும். நம்ம அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல ஆர்டர் 7 பிளைண்ட், ஆர்டர் 8 ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அதுல இருக்கக்கூடிய ரூல்ஸை பத்தி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். என்னால ஏதாவது கவர் பண்ண முடியாத ஒரு விஷயங்களா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை படிங்க. நான் ஏதாவது வரக்கூடிய நாட்கள் அதை போடும்போது உங்களுக்கு சுலபமா இருக்கும். ஸோ யூ நீட் நாட் வெயிட் டில் ஐ டெலிவர். யூ கேன் டெலிவர் யுவர் செல்ஃப் டு சம் எக்ஸ்டென்ட் அண்ட் ஐ கேன் ஆல்சோ assist you in some extent. Thank you.